சொல்லுங்க சார், இவ்வளவு வயசான காலத்துல உங்க மனைவியை எதுக்கு நீங்களே கொலை செஞ்சீங்க? ஐயோ சார், எனக்கு என் மனைவி செய்யறது எதுவுமே பிடிக்காது தான். அதுக்குன்னு நான் போய் அவளை கொலை பண்ணுவேனா சார்? சரி, அப்போ உங்களுக்கு வேற யாரு மேலேயாவது சந்தேகம் இருக்கா? சார், என் பசங்க ரொம்ப நல்லவங்க சார். அவங்க இந்த தப்பை பண்ணியிருக்கவே மாட்டாங்க. எனக்கு என்னமோ என் 3 மருமக மேலதான் சந்தேகமா இருக்கு சார். சொல்லுங்க மனோஜ், நீங்க தான் உங்க அம்மாவோட ரொம்ப செல்ல பிள்ளைன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படி இருந்து எதுக்காக உங்க அம்மாவை நீங்க கொலை பண்ணீங்க? ஐயோ சார், எங்க அம்மானா என் உயிர் சார். நான் போய் அவங்கள கொலை பண்ணுவேனா? எனக்கு என்னமோ என் தம்பி முத்து மேலயும் அவங்க ஒய்ஃப் மேலயும் தான் சந்தேகமா இருக்கு சார். எப்படியாவது எங்க அம்மாவை கொன்னவங்கள பிடிச்சு அவங்கள ஜெயில போடுங்க சார். சார், எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. கண்டிப்பா அவங்க இந்த தப்பை செஞ்சிருக்கவே மாட்டாங்க. சொல்லுங்க முத்து, உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் ஆகாதுன்னு இந்த ஊருக்கே தெரியும். எப்படி நீங்க உங்க அம்மாவை கொலை பண்ணீங்க? சார், எனக்கு எங்க அம்மாவுக்கு ஆகாது, உண்மைதான். அதுக்குன்னு ஒரு பெத்த தாயை கொலை பண்ற அளவுக்கு நான் மோசமானவன் இல்ல சார். எனக்கு எங்க அண்ணி ரோஹிணி மேலதான் சார் சந்தேகமா இருக்கு. நீங்க அவங்கள நல்லா விசாரணை பண்ணுங்க சார். இங்க இருக்க 3 மருமகள்ல எங்க அத்தைக்கு என்னதான் சார் ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன அவங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாங்க சார். எனக்கு என்னமோ இந்த மீனா மேலதான் சார் சந்தேகமா இருக்கு. எங்க அத்தைக்கு மீனாவை சுத்தமா பிடிக்காது சார். எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவதான் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எங்க அத்தையை கொண்டுட்டான்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் அவளை நல்லா விசாரிங்க சார். சார், நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான். எங்க அத்தைக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. ஆனா நான் கொலை பண்ணல சார். சார், சமீபத்துல ரோஹிணி ஒரு பெரிய பொய் சொல்லி எங்க அத்தை கிட்ட மாட்டிக்கிட்டாங்க சார். அதுல இருந்து ரோஹிணியை கண்டாலே எங்க அத்தைக்கு பிடிக்காது சார். எனக்கு என்னமோ ரோஹிணி தான் எங்க அத்தை ஏதாவது பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன் சார்.